Welcome to the lecture series of numerical methods. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Newton's Raphson method பார்க்க போறோம். So first நம்ம formula பார்க்கலாம். Newton's formula xn plus 1 is equal to xn minus f of xn by f dash of xn. இதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா. இதை தான் நம்ம ஐட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஒரு கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. கண்டிஷன் என்னென்னா mod f of x into f double dash of x divided by f dash of x the whole square is less than 1 or அதே கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா mod f of x f double dash of x which is less than modulus of f dash of x the whole square. This is an important 2 mark question under Newton Raphson method. So Newton Raphson methodல ஃபார்முலாவே 2 மார்க் கொஸ்டின் தான். கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் என்ஆர் மெத்தட், நியூட்டன் ராப்சன் மெத்தடை என்ஆர் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷனும் வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்டர் என்ஆர் மெத்தட். என்ஆர் மெத்தட்னாலும் நியூட்டன் ராப்சன் மெத்தட்னாலும் ஒன்று தான், சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா தான் நம்ம ஐட்ரேஷன் போட போகிறது. கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். யூஸிங் நியூட்டன்ஸ் ஐட்ரேட்டிவ் மெத்தட் find the root between 0 and 1 of x cube equal to 6x minus 4 correct to 2 decimal places. So using Newton's iterative method, okay, using Newton's iterative method find the root between 0 and 1 of equation correct to 2 decimal places. So in Newton's iterative method நாலும் Newton Raphson method நாலும் NR method நாலும் ஒன்னே தான். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் தான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு சொல்யூஷன் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேசஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டதால நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும், 2 டெசிமல் பிளேஸ்க்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். எதுவுமே கொடுக்கலன்னா 3 இல்லைனா 4 வரைக்கும் கூட போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலாவை பாருங்கள். ஃபார்முலாவில் வந்து xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn இருக்குது. ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தால் தான் அடுத்தது f dash of x போட முடியும். அதுக்கப்புறம் எக்ஸை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது, வேல்யூஸ் கொடுக்குறது, அப்படியே கண்டினியூஸாக ஐட்ரேஷன் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதின உடனே இமீடியட்டாக நம்ம f dash of x எழுதணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x² minus 6xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -6, 4 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் 0 ஆகிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு இமீடியட்டாக f dash of x எழுதுருங்க. இந்த கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த ரூட் பிட்வீன் 0 and 1. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ரூட் பிட்வீன் 0 and 1 அவங்க கொடுத்ததால நம்ம இதை எழுதுகிறோம். கிவன் தட் ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1. இஃப் சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா என்ன செய்யணும், கொடுக்கலன்னா நம்ம தான் என்ன செய்யணும், எக்ஸுக்கு 0 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எது வரைக்கும் போடணும் ப்ரொசீஜர்னால் எக்ஸுக்கு 0 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ இதை போடுவோம், அப்போ உங்களுக்கு புரியும். புட் x is equal to 0 in f of x. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0 minus 0 plus 4, அப்போ 4 மட்டும்தான் வரும். ஸோ f of 0 equal to 4. 4ன்றது பாசிட்டிவ் குவான்டிட்டி, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 1 போடுவோம். இந்த 0 1 ஏன் போடுறோன்னா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸுக்கு 1ன்னு f of xயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 cube minus 6 into 1 plus 4. ஸோ 5 minus 6 minus 1. -1ன்றது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ. அப்போது கண்டிப்பாக ரூட் எதுக்கு நடுவில் தான் இருக்கும், 0க்கு 1க்கு நடுவில் தான் இருக்குமா. ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறோன்னா இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் வந்து மாறி வரணும். ஆப்போசிட் சைன் இருந்ததுன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ரூட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஸ்டினில் இங்கே கொடுத்ததால தான் நம்ம 0 1 டேரெக்டாக போட்டுறோம். சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா நம்ம 0 1 2ன்னு போடணும். எது வரைக்கும் போட்டுகிட்டே வரணும், ஆப்போசிட்டில் சைன் வர வரைக்கும் போடணும். அப்போ சப்போஸ் f of 1 உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து f of 2க்கு நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா ரூட் லைஸ் பிட்வீன் 1 and 2ன்னு எழுதணும். ஸோ இதான் கொஸ்டினில் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி எழுதிடலாம். சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் அவங்க கொடுத்ததால நம்ம 0 போட்டோம். அதே மாதிரி அவங்க பாசிட்டிவ் வந்துச்சு, நெகட்டிவ் வந்துச்சு, ஆப்போசிட் சைன் வந்ததால் ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே, ஸோ ஹென்ஸ் த ரூட்ஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1 நம்ம எழுதிடலாம். இப்போ கொடுக்கலன்னா தான் நீங்கள் என்ன செய்யணும், நம்மளே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 0 1 2 3 அப்படின்னு போட்டுகிட்டே வரணும். எது வரைக்கும் வரணும், ஆப்போசிட்டில் வேல்யூஸ் வர வரைக்கும். அது பாசிட்டிவ் நெகட்டிவ்
ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஆப்போசிட் சைன் வர வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹென்ஸ் த ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. 0 and 1 கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும், அடுத்தது இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும். எதுக்கு? f(0)க்கும் f(1)க்கும். ஏன்னா உங்களுக்கு வேல்யூ பாருங்கள், பாசிட்டிவ் குவான்டிட்டி நெகட்டிவ் குவான்டிட்டின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், அது அப்சல்யூட் வேல்யூ ஆகிடும். ஓகேவா? ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் அது நமக்கு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக மாறிடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், மாடுலஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம், இது ரெண்டுத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ எதுக்கு f(0)க்கும் f(1)க்கும் மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ நான் லெட் மாடுலஸ் ஆஃப் f(0) ஈக்குவல் டு மாடுலஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 4 f(0) வந்து 4, அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ 4 தான் வரும். f(1)க்கு எடுக்கும்போது அப்சல்யூட் வேல்யூ என்னென்னு ஆகிடும், +1ன்னு மாறிடும். ஓகேவா? நெகட்டிவாக இருந்தாலும் அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும்போது 1ன்னு மாறும். ஸோ மாடுலஸ் ஆஃப் f(0) ஈக்குவல் டு 4 அண்ட் மாடுலஸ் ஆஃப் f(1) ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டு வேல்யூ எடுத்த பிறகு இதில் பாருங்கள், வேல்யூ ஆஃப் த மாடுலஸ், அதாவது சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் f(1) இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் f(0). f(1)ஓட வேல்யூ 1, நமக்கு f(0)ஓட வேல்யூ 4. அப்போ எது பெரிய வேல்யூ? 4 தான் பெருசு. அப்போ ஆப்வியஸ்லி 1 இஸ் லெஸ் தென் 4 இல்லைங்களா? அந்த கண்டிஷனில் இந்த கண்டிஷன் கண்டிப்பாக எழுதணும். சின்ஸ் mod f(1) இஸ் லெஸ் தென் f(4), therefore the required root is nearer to 1. இது எப்படி எழுதணும் nearer to 1ன்னா, இங்கே மாடுலஸ் ஆஃப் f(1) இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் f(0). ஓகேங்களா? f(1)க்கு வேல்யூ 1 வந்திருக்கு, f(0)ஓட வேல்யூ 4 வந்திருக்கு. அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷன் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கணும்னா 1ன்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ f(1) தான் நம்மளோட x0. ஓகேவா? நியரர் டு 1 எடுக்கிறதில்ல, த ரெக்வயர்ட் ரூட் இஸ் நியரர் டு 1. எப்படி எழுதுகிறோம்னா, இந்த மாடுலஸ் வேல்யூ ஆஃப் f(1) இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் f(0). அதனால தான் நம்ம எழுதுகிறோம். நீங்கள் எந்த வேல்யூ தான் எடுக்கணும், இந்த ப்ராக்கெட் உள்ள ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களோட x0. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு ரைட் த வேல்யூ. இந்த வேல்யூ எழுதிடுவீங்க, வேல்யூ எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா mod f(1) ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சப்போஸ் f(1)ஓட வேல்யூ ஒரு 5, 6 அப்படி இருக்குது, இல்லைனா 3, 2 அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் 2ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல வேல்யூ 2 லெஸ் தேன் 4ன்னு வந்துச்சுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதிடுறீங்க, 2ன்னு எழுதிடுறீங்க. x0 வந்து 2ன்னு எழுதுறீங்க. அப்படி எழுதக்கூடாது, வேல்யூ எழுதக்கூடாது. எந்த வேல்யூ நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ, f(x) இல்லையா, அந்த எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய x0. புரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். xn + 1 இஸ் ஈக்குவல் டு xn மைனஸ் f(xn) பை f'(xn). ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் போக போகிறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட x0 என்ன, let x0 ஈக்குவல் டு 1 எழுதியிருக்கோம்ல, த ரெக்வயர்ட் ரூட் இஸ் நியரர் டு 1 எழுதியிருக்கோம். ஸோ let x0 ஈக்குவல் டு 1. எல்லாருக்கும் புரியுதா? x0 ஈக்குவல் டு 1 எப்படி எழுதணும்னா, இங்கே f(1) மாடுலஸ் ஆஃப் f(1) இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் f(0). அதனால தான் x0 1. இந்த f(x) இருக்க இடத்துல என்ன பாயிண்ட் போட்டிருக்கோமோ அதுதான் நம்மளோட x0. இந்த வேல்யூவை எழுதக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களோட x0. ஓகேவா? ஸோ f(1) இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்மளுடைய x0. ஓகேவா? இந்த வேல்யூவை எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு x0 ஈக்குவல் டு 1 எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் போட போகிறோம், அதனால் n-க்கு 0 போடுங்க. ஸோ n + 1, 0 + 1 1, x1 ஈக்குவல் டு எங்கெல்லாம் n இருக்கோ அதெல்லாம் 0 ஆக்குங்க. x0 மைனஸ் f(x0) பை f'(x0). இதான் ஃபஸ்ட் ஐட்ரேஷன். x0ஓட வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f(x0) f'(x0) கண்டுபிடிக்கணும். எதிலேருந்து கண்டுபிடிக்கணும், கிவன் f(x)க்கு போங்க, கிவன் f(x) எழுதுங்க, f'(x) எழுதிட்டு எக்ஸுக்கு பதில் x0 சப்ஸ்டியூட் பண்ணணும். x0 என்ன, 1. ஸோ x இருக்க இடத்துல நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f(x) என்ன, f(x) is x³ minus 6x plus 4. f'(x) is 3x² minus 6. இதில் xக்கு x0 கொடுங்க. ஸோ f(x0) ஈக்குவல் டு x0 வேல்யூ என்ன, 1. ஸோ 1³ minus 6 into 1 plus 4. அதான் நம்மளுடைய f(x0). ஸோ 1 minus 6 plus 4 5, 5 minus 6, ஸோ which is equal to minus 1. ஓகேவா? ஸோ f(x0) is minus 1. f'(x0) 3 into 1 square minus 6, 3 minus 6 minus 3. அதான் நம்மளுடைய f'(x0). ஸோ இப்போது f(x0) f'(x0) கண்டுபிடிச்ச பிறகு பேக் டு த ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இப்படியே தான் நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். போடும்போது இந்த f of x, f dash of x இது எல்லாமே சேம் இப்படியே தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ x1 ஈக்குவல் டு x0 மைனஸ் x0 1 மைனஸ் f of x0 மைனஸ் 1 டிவைடட் பை f dash of x0. f dash of x0 வந்து மைனஸ் 3. ஓகேவா? ஸோ மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 1 மைனஸ் 1/3ன்னு வரும். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் 1/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 மைனஸ் 1 2/3 கேல்சி யூஸ் பண்ணுங்கள். x1 ஈக்குவல் டு 0.666. ஓகேவா? அதை நம்ம வந்து கொஸ்டினில் வந்து கரெக்ட் 2 டெசிமல் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் மோர் தென் 5 தேர்ட் டெசிமல். அதனால் நம்ம இதை எப்படி எழுதலாம்? x1 ஈக்குவல் டு 0.67. இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் வேல்யூ. ஓகேவா? அடுத்த ஐட்ரேஷன் போடுறதுக்கு இந்த x1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார்முலாவில் போய்ட்டு n-க்கு நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x2 வந்துடும். It is equal to x1 minus f of x1 by f dash of x1. அப்போ x1க்கு எதை யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச x1 வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். x1 வந்து 0.67. அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். f of x1 f dash of x1 இப்போ எப்படி f of x0 f dash of x0 போட்டோமோ அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அதை எழுதணும். ஓகேவா? அதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி நீங்கள் எழுதணும். நான் இங்கே டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன். f of x1 f dash of x1 ஆன்சர் நான் எழுதுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக கேல்சியில் அந்த பாயிண்ட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டிப்பாக இங்கே எழுதணும். ஓகேவா? f of x1ஓட ஆன்சர் 0.28, f dash of x1ஓட ஆன்சர் -4.653. ஓகேவா? இந்த வேல்யூ போட்டுருங்க. வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நமக்கு x2ஓட ஆன்சர் கிடைக்குது. இதில் x2ஓட ஆன்சர் வந்து 0.73. f of x1 ஆன்சர் எழுதுங்க. f dash of x1 நான் இங்கே வந்து டேரெக்டாக எழுதியிருக்கேன் ஆன்சர். இங்கே கண்டிப்பாக f of xல சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது x1ஓட ஆன்சர் 0.67 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட x2 ஆன்சர் x2 is equal to 0.73. ஸ்டெப்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். x2 equal to 0.73 இதான் நம்முடைய நெக்ஸ்ட் வேல்யூ. இதே மாதிரி ஐட்ரேஷன் இது வரைக்கும் போட்டுகிட்டே போகணும். ரெண்டு அடுத்தடுத்த வேல்யூ ஈக்குவலாக வர வரைக்கும் நம்ம ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ ஈக்குவலாக வந்ததுன்னா நம்ம ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். எத்தனை ஐட்ரேஷன் போகும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். ஓகேவா? அது நமக்கு தெரியாது. இப்போது x2 முடிஞ்சதா, நெக்ஸ்ட்டு x3 போகலாம். n ஈக்குவல் டு 2 போட்டு n ஈக்குவல் டு 2னா x3 ஈக்குவல் டு ஓகே x3 ஈக்குவல் டு x2 மைனஸ் f of x2 by f dash of x2. f of x2 f dash of x2 ஓட வேல்யூ எழுதிடுறேன். f of x2 0.009 and f dash of x2 minus 4.401. x2 ஓட ஆன்சர் 0.73. இப்போ தான் நம்ம போட்டோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x3 ஈக்குவல் டு 0.73ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ x2 வந்து 0.73 மைனஸ் f of x2 டிவைடட் பை f dash of x2 எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேல்சி யூஸ் பண்ணி x3 ஆன்சர் கண்டுபிடிங்க. இந்த சம்மில் x3ஓட ஆன்சர் 0.73. இந்த சம்மில் x2 x3 ரெண்டுத்தோட அடுத்தடுத்த வேல்யூ பாருங்கள் ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் நான் ஐட்ரேஷனை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேலை இந்த டெசிமலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அடுத்த ஐட்ரேஷன் போங்க. ஒரு ஐட்ரேஷன் 2 ஐட்ரேஷன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ ஹியர் x2 ஈக்குவல் டு x3. அதனால் நம்மளோட சொல்யூஷன் என்ன? 0.73. தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ரூட் இஸ் 0.73. இதுதான் ப்ரொசீஜர். சில பேர் என்ன செய்வாங்கன்னா டேபிளில் ஃபார்ம் பண்ணி எழுதுவாங்க. இதை ஐட்ரேஷன் 1 2 3ன்னு எழுதிட்டு நம்மளோட x0 x1 x2 x3 அந்த வேல்யூஸ்லாம் எழுதலாம். f of x0 f of x1 அந்த வேல்யூஸும் எழுதலாம். ஓகேவா? கண்டிப்பாக டேபிள் வேல்யூஸ் எழுதணும்னா நெசசரி கிடையாது. கண்டிப்பாக எழுதணும்னா எந்த நெசசிட்டி கிடையாது. நீங்கள் ரூட் 0.73ன்னு சொல்லி அதோடவும் ஸ்டாப் பண்ணலாம். இது எழுதலாம் மார்க் குறைச்சிடுவாங்களான்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நியூட்டன் ராப்சன் மெத்தடில் ஐட்ரேஷன் நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணிவிட்டு வந்து தேர்ஃபோர் த ரூட் இஸ் அப்படின்னு எழுதினாலும் அதோடு எழுதினாலும் ப்ராப்ளம் ஓகே தான். ஓகேவா? கண்டிப்பாக டேபிள் போடணும்லாம் எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து NR மெத்தட். therefore the root is 0.73 அப்படின்னு நீங்கள் கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ NR மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா பார்த்துக்குங்க. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. f of xrன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஜென்ரலாக எழுதியிருக்கு. அதாவது x0 x1 x2
ஓகேவா? அதான் அந்த டேபிள் வேல்யூஸ் ஐட்ரேஷன் 1 2 3 எக்ஸ்ஆர் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ்ஆர் வேல்யூ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா இதான் அந்த அதாவது சில டேபிளில் எழுதி பழக்கப்பட்டிருப்பீங்க, அப்படியே எழுதலாம், இல்லை டேரெக்டாகவும் சொல்யூஷன் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ என்ஆர் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. xn+1 இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? என்ஆர் ஃபார்முலா நியூட்டன் ராப்சன் ஃபார்முலாவே 2 மார்க் கொஸ்டின் தான். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் என்ஆர் மெத்தட் என்னென்னா mod f of x f double dash of x less than modulus of f dash of x the whole square is an important condition. ஓகேவா? அடுத்தது வந்து ப்ராப்ளம் போடணும். ப்ராப்ளம் எப்படி போடணும்? அண்டர் த என்ஆர் மெத்தட் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் f of x எடுத்துக்கோங்க, இமீடியட்டாக f dash of x எடுதுங்க. கிவன் அதாவது ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1ன்னு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களாகவே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எங்கே ஆப்போசிட் சைன் வருதோ எஃப் ஆஃப் 0க்கா எஃப் ஆஃப் 1க்கா எஃப் ஆஃப் 2க்கா எஃப் ஆஃப் 3க்கா எங்கே ஆப்போசிட் சைன் வருதோ அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் ரூட் இருக்குதுன்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 0 and 1ன்னு. அதனால் நமக்கு கரெக்டாக நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்துடுச்சு. ஓகேவா? அது முடித்த பிறகு மாடுலஸ் வேல்யூ எடுங்க. அப்சல்யூட் வேல்யூ எடுக்கும்போது எந்த வேல்யூ சின்னதாக இருக்கோ அதுதான் நம்மளுடைய x0. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் 1 இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் 0. அதனால் இந்த எஃப் ஆஃப் 1ன்றது தான் உங்களுடைய 1, அதுதான் உங்களுடைய x0. x0 எழுதிட்ட பிறகு ஃபார்முலா எழுதிட்டு ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ணுக்கு 0, எண்ணுக்கு 1, எண்ணுக்கு 2 3ன்னு போட்டுகிட்டே வாங்க. எது வரைக்கும் போடணும்? 2 வேல்யூஸ் ஈக்குவலாக வர வரைக்கும் ஐட்ரேஷன் போட்டுகிட்டே வரணும். ஈக்குவலாக வரும்போது நீங்கள் ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடணும். இது எழுதும் போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் x1 எஃப் டேஷ் ஆஃப் x1 எல்லா வேல்யூஸும் கண்டிப்பாக எழுதுங்க. சரிங்களா? இது வரைக்கும் ப்ரொசீஜர் போடணும். இது வரைக்கும் போட்டுட்டு ஹியர் த x2 x3 ஆர் ஈக்குவல் தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ரூட் இஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுங்கள். இதான் சிலர் வந்து டேபிளில் போடணுன்னா டேபிள்லேயும் போடலாம். கண்டிப்பாக டேபிள் போடணுமானா அப்படிலாம் நெசசிட்டி கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்ஆர் மெத்தட். இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் அண்டர் யூனிட் 2. ஓகேங்களா? தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ரூட் இஸ் 0.73. இதுதான் வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.